தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த சினிமா மோகம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆட்சியாளர்கள் இருக்காங்களா? இந்த பொறுப்ப வந்து ஆட்சியாளர் கையிலேயே விட்டுறணும். அவங்களுக்கு தான் அது தெரியும். சினிமாலருந்து வந்தவங்க எப்படி இது ஒரு ஃபேஷனா போகுது அப்டின்னா தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், ம். நான் இருக்கிற வரைக்கும் ஒரு 50 வயசு வரை சினிமால நடிச்சிருவேன். 50 வயசுக்கு அப்புறம் எனக்கு இந்த தோல் சுருங்கிரும். தோல் சுருங்குனுச்சுன்னா என்னால வந்து மறுபடியும் சினிமால நடிக்க முடியாது. புகலிடம் வந்து அரசியல். அப்ப எனக்கு என்ன பண்றது? எனக்கு பணம் வேணும், சம்பாரிக்கணும். அப்ப நான் அரசியலுக்கு போவேன். எனக்கு ம். நோக்கமும் இல்ல, கொள்கையும் இல்ல. ம். சம்மந்தம் இல்லாம நான் ஸ்டேஜ்ல நின்னு பேசிருவேன். ம். ஏன்னா எனக்கு வந்து என் ரசிகர்கள் இருக்காங்க. ம். எனக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவநம்பிக்கை. இந்த இளைஞர் யோசிக்கிறது இல்ல. இந்த நடிகர் அரசியலுக்கு வந்தா நல்லது செய்வாரா? கேள்விக்குறி. தவறு கிடையாது. என் மேல வழக்கு போடுங்க. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் பொய் சொல்லல. நான் வந்து இந்த கட்சிய சேர்ந்தவன், இந்த கட்சிய சேர்ந்தவன்லாம் கிடையாது. நான் சாதாரண ஒரு மனுஷன். ம். சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன். சாதாரண ஒரு பொதுநலவாதி. நான் தான் பேச முடியும். ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் தான். கரெக்ட். காலங்காத்தால பால் பாக்கெட்லேருந்து, டீ தூள்லேருந்து நைட்டு தூங்கும்போது, டிஃபன் வரைக்கும் நான் தான் கஷ்டப்படுறேன். அப்ப என்னுடைய தலைவன் நான் தான் சூஸ் பண்ணணும். இப்ப புதுசா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார். தவறு கிடையாது. ம். இந்தியாவுல யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். அவங்களுடைய கொள்கை என்ன? கருத்து என்ன? ம். நீங்க சொன்ன மாரி கரூர்ல வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து ஏற்பட்டது. அந்த இடத்துல நான் இறங்கி நான் ஃபோர்ஸ் பண்ணணும். அத நான் சமாளிக்கணும். என்னைய நம்பி தான் இவங்க எல்லாமே வந்தாங்க. நான் அவங்கள கைவிட்டுறக்கூடாது.